இந்த கொஸ்டினை பாருங்கள். விவசாயிகள் தேசிய ஆணையம் எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையில் பிப்ரவரி 10, 2004 அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஏன் தப்பு அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவில் கிராமப்புற சிறு விவசாயிகள் நிலையை ஆய்வு செய்ய ஒரு குழு தேவைப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், எம்.எஸ். சுவாமிநாதன்ங்கிறது கரெக்டானது தான். தெரில பிப்ரவரி 10ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாம் டேட் இப்போ ஸ்கூல் புக்கெலாம் இல்லை. தெரில அந்த டேட்டே இந்த ஆணையமே இருக்காது. இது டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்டு 2004 டிசம்பரில் அமைக்கப்பட்டது. 2006 அக்டோபரில் என்ன செஞ்சாங்க, ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. இதில் எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. இதோடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, த ஃபோக்கஸ் ஆஃப் ஃபார்மர்ஸுடைய துன்பங்கள் மற்றும் சூசைடு எதுன்னு நடக்குது, எதனால் ஃபார்மர்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றியாக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக என்ன செய்யப்பட்டது, இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையத்துடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது என்ன கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். தெரியல, அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது, விரைவான வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யணும், விவசாயத்தை கொண்டு செல்லணும். அப்படிங்கிற ப்ரொடக்டிவிட்டி, இரிகேஷனு, காம்படிட்டிவ்னஸ், அதாவது போட்டித்தன்மையை உருவாக்குவது, இது போன்ற எல்லாமே வில்லேஜ் ஃபார்மர்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் என்ன ஆய்வு பண்ண ஒரு